இயேசுவுக்கே புகழ். இயேசுவில் பிரியமானவர்களே, இன்று நம் ஆண்டவர் திருவெளிப்பாடு 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தினூடாக இவ்வாறு நம்மோடு பேசுகின்றார். இறக்கும் வரை நம்பிக்கையோடு இரு, அவ்வாறாயின் வாழ்வை உனக்கு முடியாக சுட்டுவேன். இந்த புதிய நாளில் ஆண்டவர் ஒவ்வொருவரையும் புது உற்சாகத்தோடு பலத்தோடு ஒவ்வொருவரையும் ஆண்டவர் வழிநடத்த வேண்டுமென்று நாங்கள் இந்த காலை பொழுதுல அவர்கிட்ட நாங்கள் மன்றாடுவோம். ஆண்டவருடைய வார்த்தை அன்றாடம் எங்களுடைய ஆன்மாவுக்கு ஒரு ஊட்டச்சத்தாக இருக்கிறது. நாங்கள் எப்படி ஒரு நாளில் 3 வேளை மறக்காமல் சாப்பிடுறோம், ஏனென்றால் அது எங்களோட உடல் பலத்துக்காக. ஆனால் எங்களோட ஆன்ம பசிக்கு, ஆன்ம தைரியத்துக்கு, ஆன்ம பலனடையணும்னா நாங்கள் ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்கணும். அதே போலதான் இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார், நம்பிக்கையோடு இருக்க சொல்லி. நாங்கள் சாகும் வரைக்கும் எங்களுக்கு பிடிச்சவங்களுக்காக எதுவும் செய்ய நாங்கள் தயாராக இருக்கிறோம். ஏன்னா மனுஷங்களுடைய இயல்பே அப்படித்தானே. எங்களுக்கு பிடிச்சவங்க எங்களுக்காக ஏதாவது ஒரு சின்ன விஷயம் செஞ்சுட்டா கூட போதும், நாங்கள் உயிருள்ள வரைக்கும் அவங்களுக்கு பிரமாணிக்கமாக இருப்போம். அதே போலதான் ஆண்டவர் சொல்லுகிற இப்படி நாங்கள் ஒரு அழிந்து போகிற ஒரு உடலில் இருக்கிற ஒரு மனுஷனுக்காக நாங்கள் இறக்கும் வரைக்கும் அவங்களுக்கு உண்மையாக இருக்கணுமென்று நினைக்கிற நாங்கள் எல்லாம் படைச்ச ஆண்டவர், எங்களுக்கு சகலமும் செய்து கொண்டிருக்கிற வல்லவர், எங்களை அன்றாடம் வழி நடத்துகிற தகப்பன். அவருக்காக நாங்கள் எங்களுடைய கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் அவருக்காக வாழணும், அவருக்காக செயற்படணும், அவருடைய வார்த்தையில் நாங்கள் நம்பிக்கை கொள்ளணும். நாங்கள் ஏதாவது ஒரு விண்ணப்பத்தை அவருடைய பாதத்தில் வச்சு அது நடக்காட்டி நாங்கள் அதை நினச்சி துவண்டு போகக்கூடாது. அந்த விண்ணப்பத்தை, அந்த வேண்டுதலை நாங்கள் அதோட நிறுத்தி விடக்கூடாது, உதாசீனப்படுத்தி விடக்கூடாது. நாங்கள் போகிற போக்கில் ஏதாவது ஒரு விண்ணப்பத்தை ஆண்டவரோட பாதத்தில் அன்றாடம் வச்சுக்கொண்டு தான் போவோம். ஆனால் அது ஒரு கிழமை 2 நாள் 3 நாளைக்கு பிறகு நாங்கள் என்ன விண்ணப்பத்தை வச்சோம்ன்றே மறந்து போயிடுவோம். ஆனால் அது நடக்கும்போது எங்களுக்கு ரியலைஸ் ஆகும், இதை நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேனே, அவள் சமூகத்தில் கண்ணீரோடு நான் இந்த விண்ணப்பத்தை பதிவு செஞ்சேனே, அவர் என்னுடைய விண்ணப்பத்துக்கு இன்றைக்கு பதில் கொடுத்துருக்கிறாரு. இந்த நம்பிக்கை இருக்குது. இப்படி ஒரு மனசுக்குள்ள எங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை உள்ளது தானே, அதுதான் எங்களுடைய உண்மையான விசுவாசம். அதுதானே எங்களுடைய விசுவாச வாழ்க்கைக்கான வெற்றி. ஆண்டவர் சொல்லதை இறக்கும் வரைக்கும் நம்பிக்கையோடு இருக்க சொல்லி. அதனால் நீங்கள் காரணத்தை கொண்டும் ஆண்டவர் மேலே இருக்கிற நம்பிக்கையை மட்டும் ஒருபோதும் விட்டு விடக்கூடாது. ஏனென்றால் அவர் பல நேரங்களில் எங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ நாங்கள் அறியாமலேயே அநேக ஆபத்துக்கள்லேருந்து, அநேக பிரச்சனைகள்லேருந்து, நிந்தைகளில் இருந்து, பொல்லாத மனுஷர்களுடைய கட்டுக்கள்லேருந்து அவர் எங்களை பாதுகாத்து வழிநடத்தி வந்து கொண்டிருக்கிறார். நாங்கள் அவரை மேலே ஒரு சிறிதளவு நம்பிக்கை வச்சா கூட ஆண்டவர் மலை போல காரியங்களெல்லாம் எங்களுக்காக செய்வார். அவரை மேலே இருக்கிற உண்மையான நம்பிக்கை தான் அவருடைய பிள்ளைகளுக்கு இருக்கிற ஒரு வெற்றியின் அடையாளம், ஒரு சுக வாழ்வின் அடையாளம். அதனால் நீங்கள் எதை நினைச்சும் இதை பற்றியும் கவலைப்படாதீங்க. ஆண்டவர் சிறந்ததை உங்களுக்காக தருவார். உங்களுடைய வாழ்க்கை அவருடைய கையில் அழகிய மணிமுடியாக இருக்குது. நிச்சயமாக உங்களை அவர் பிரகாசிக்க பண்ணுவார். நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்கிறோம் இல்லையா? எங்களுடைய மனசுக்குள்ள எவ்வளவு காயங்கள் கவலைகள் இருந்தாலும் அவருடைய வார்த்தையை கேட்கும்போது அன்றன்றைய நாளுக்கு எங்களுடைய மனது எப்படி இருக்குதோ, எங்களுடைய நிலைமை எப்படி இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி அவருடைய வார்த்தையும் எங்களுக்கு அமைந்து கொண்டிருக்கும். நாங்கள் ஆண்டவர் மேலே நம்பிக்கை வச்சு பயணிக்கும்போது நிச்சயமாக எங்களுக்குள்ள ஒரு புது பலன் கிடைக்கும். இன்றைக்கு ஆண்டவரும் அதைத்தானே சொல்லுகிறார். நமக்கு ஆறுதலையும் உறுதியையும் அவருடைய வார்த்தை அன்றாடம் அளிக்கிறது. எங்களுடைய சூழ்நிலை எப்படிப்பட்ட நேரங்களில் இருந்தாலும் சரி, அது
எங்களுக்கு மகிழ்ச்சியாக இருந்தாலும் சரி, இல்லாட்டி எங்களுக்கு துக்கமாக இருந்தாலும் சரி, நாங்கள் ஒரு நாளும் ஆண்டவருடைய மேலே இருக்கிற விசுவாசத்தை மட்டும் தளர விடக்கூடாது. எங்களுடைய கண்ணீரிலும் காத்திருப்பிலும் போராட்டங்களிலும் ஏமாற்றங்களிலும் கூட ஆண்டவரை பற்றி கொண்டு நாங்கள் நிலைத்திருக்க வேண்டும். அதுதான் இன்றைய வார்த்தைக்கான உண்மையான அர்த்தம். எங்களுடைய வாழ்க்கை பாதையிலையும் சவால்கள் அநேகம் வரும். என்னென்னா நாங்கள் பயணித்து கொண்டிருக்கிறது ஒரு சுயநலமான ஒரு உலகம். அந்த உலகத்தில் தான் எனக்கு மட்டும்தான் இது என்னுடையது என்ற எண்ணத்தில் தான் அநேகர் இன்றைக்கு வாழ்வாங்க. சில நேரங்களில் நாங்கள் அதுக்கெல்லாம் அகப்படாமல் ஆண்டவருடைய வார்த்தை அவர் என்ன சொல்லுகிறாரோ அதைப்படி அவருடைய சித்தத்தின்படி நாங்கள் நடக்கும்போது எங்களோட மனநிலை எனக்கு என்னுடையது என்று இல்லாமல் எங்களுக்கானது, எமக்கானது, உங்களுடையது என்ற ஒரு எண்ணம் எங்களுக்குள்ள தோணும்போது நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கை அழகாக மாறும். இன்றைக்கு காலையில் எங்களுடைய இதயத்தில் நாங்கள் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் ஆழமாக பதித்து கொள்ளுவோம். உலகம் தரும் பாராட்டுக்கள் நிலையற்றது, ஆனால் ஆண்டவர் தரும் ஜீவ கிரீடம் அது நித்தியமானது. அந்த மகிமையான வெகுமதியை நோக்கி நாங்கள் சோர்வடையாமல் பயணம் செய்யணும். மனம் தளராமல் விசுவாசத்தில் உறுதியாக நாங்கள் இருந்து முன்னேறணும். நிச்சயமாக நாங்கள் ஆண்டவருடைய பார்வையில் மதிப்பு மிக்கவராக இருப்போம். எங்களுடைய நம்பிக்கை எந்த அளவுக்கு இருக்குதோ அதே போல் எங்களுடைய விசுவாச வாழ்வும் இருக்கும், எங்களுடைய எதிர்காலமும் இருக்கும். கண்களை மூடி ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்போமா? அப்பா தகப்பனே, எந்த சூழ்நிலையிலும் உம்மை நம்பி நிலைத்திருக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்யுங்கப்பா. சோதனைகளை சோர்ந்து போகாமல் இறுதிவரை விசுவாசத்தில் நிலைத்து நீங்கள் வாக்களித்த ஜீவ கிரீடத்தை பெரும் வாழ்க்கையை வாழ எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யுங்க. இன்றைக்கு நீங்கள் கொடுத்த இந்த வார்த்தை நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கைக்கும் வெளிச்சமாகவும் விளக்காகவும் இருக்கட்டும். நாங்கள் இறக்கும் வரை உங்களை மட்டும் நம்பிக்கை உள்ளவர்களாக வாழ பயணம் செய்ய நீங்கள் எங்களுக்கு தொடர்ந்து கிருபை செய்யுங்க. ஆமேன்.